இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் பன்னீர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ரொம்ப கரியிடக்கூடாது. இந்த இது வந்து வெடிக்கும். கிராம்பு, ஏலக்காயெல்லாம் நம்ம மேலே வெடிக்கும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அதை போட்டு வதக்குவோம். இப்போ இந்த அளவு வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து தக்காளியை போட்டுருவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ அது ரெண்டும் வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் காணாலிலாம் போட்டுக்கணும். இது நல்லா வதங்கும். தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கோம். இந்த பச்சை பட்டாணியை அதில் போடுறோம். கொஞ்சம்தான். இதை நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வந்து வேகணும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை வந்து நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடும். குடமிளகா போடுறோம். குடமிளகா வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம பச்சை பட்டாணியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போடுறோம். வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கோம். அதையும் போடுறோம். இதை நல்லா கொதிக்க வச்சு இப்போ நம்ம மசாலா பொடி போடுறோம். இது வந்து நம்ம குழம்பு மசாலா பொடி நம்ம வீட்டில் அரைச்சது. அதை வந்து கொஞ்சம் போடுறோம். காரம் வந்து நம்ம அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். இது நம்ம குருமா அப்படிங்கிறதுனால, பன்னீர் மசாலாங்கிறதுனால கொஞ்சம் உரப்பு இல்லாமல் வைக்கிறது தான் நல்லது. சின்ன பிள்ளைய சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இன்னும் நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போ காரத்துக்கு நம்ம வந்து வீட்டில் உள்ள அரைச்ச மசாலா பொடியை போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காரம் காணலை அப்படின்னா தனி மிளகா பொடி கொஞ்சம் காணும் போட்டுக்குவோம். நம்ம எல்லா காயுமே இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ ஊற்ற போகிறோம். தனி முந்திரி பருப்பு. இதை வந்து அதை இறக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதை ஊற்றணும். இப்போ வந்து இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரை போடப்போம். நல்லா பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது பன்னீர் போடுறோம். ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். அதை வெட்டி போடுறோம். கொஞ்சம் சின்னதாகவே தான் வெட்டி போடணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆளுக்கு 4 வர்ற மாதிரி. பெருசு பெருசாக போட்டுட்டோம்னா இதை வந்து ஒரு 2 பேர்த்துக்கு வச்ச உடனே பன்னீர் தீர்ந்து போயிடும். நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக வெட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு ஆளுக்கு 4-5 வரும். இதை வந்து நம்ம ஒரு 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம் இந்த பன்னீர் மசாலாவை. இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம வேக வச்சுருவோம்.